வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பீட்ரூட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்தோடையும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பீட்ரூட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், இது கூடவே 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். அடுப்பை ஹையில் வைக்கும்போது மசாலா வந்து அடிப்பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு சீக்கிரம் வேகும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட்டை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு ஓரளவுக்கு வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஒரு 80% நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி கூட நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கும்போது சாதம், சப்பாத்தி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இதுவே கொஞ்சம் ட்ரையாக வச்சோம்னா காரக்குழம்பு, சாம்பார், ரசத்தோடலாம் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.